Sri Lanka will call Platinum 1 a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum 1, the finest address in Colombo. மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் ஊடாக புத்தளம் வரையான கடற்பகுதிகள் கொந்தளிப்பாகவும் அபாயகரமானதாகவும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரையில் காணப்படும் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் வடமேல் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை வயல் நிலங்களில் நீரின் மட்டம் உயர்வடைந்துள்ளதால் வேளாண்மை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அத்துடன் பிரதேசத்தில் கடற்றொழில் முற்றாக பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தொடர்ந்தும் தவிர்த்து வருகின்றனர். பிரதேசத்தில் கடும் காற்றுடன் கூடிய காலநிலை நிலவுவதாகவும் அவர் கூறினார். யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடை மழை காரணமாக மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மாவட்டத்தில் கடற்பிரதேசம் கொந்தளிப்பாக காணப்படுகின்றமையினால் வடமராட்சி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்வதனை தவிர்த்து வருகின்றனர். இதேவேளை கடலுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் கடும் குளிருடன் கூடிய காலநிலை நிலவுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் மழையுடனான காலநிலை இன்றும் தொடர்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதேசத்தில் கடும் காற்று வீசுவதாகவும் அவர் கூறினார். வவுனியா மாவட்டத்தில் சீரான வானிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை மழையால் நிரம்பிய குளங்கள் தொடர்ந்து வான் பாய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். ரெண்டு ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு பொடியும் தண்ணி படிக்க ஐயா தண்ணி ஐயா அடிக்க அது அந்த பொடியும் குடத்தோட தனியாக நடந்து அந்த சூப்பர் சோட்டு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி முன்னுக்கு கூடலாம் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த மழையுடனான காலநிலை தொடர்கிறது. இதேவேளை இன்று காலை சீரான வானிலை நிலவிய போதிலும் நண்பகல் வேளையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். ஒழுவில் நிந்தவூர், காரைத்தீவு, சாய்ந்தமர்ந்து, கல்முனை, மருதமுனை ஆகிய பிரதேசங்களில் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதாக அவர் கூறினார். இதனால் மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்வதனை தவிர்த்திருந்தனர். இதனால் ஒழுவில் துறைமுகத்தில் தொடர்ந்தும் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததனை காணக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை மாவடிப்பள்ளி பாலத்திற்கு மேல் வெள்ள நீர் பெருக்கெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கிட்டங்கி பாலத்தை அண்மித்த பகுதியில் தொடர்ந்தும் வெள்ளம் நிலவுவதனால் அந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்தும் 6வது நாளாகவும் மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய காத்தான்குடி, ஏத்துக்கால், பூநொச்சிமுனை, பாலமுனை, நாவலடி உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்தனர். திருகோணமலையில் தொடர்ந்து மழையுடனான காலநிலை நிலவி வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சரியான காற்றும் மழையும் அடித்து கொண்டிருக்கு. மீனும் இல்லை, மீன் நாம் சரியான விலை போகுது, விற்கவும் பெரியான கஷ்டமா இருக்கு. புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றாக தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார்.